சந்தியா ராகம் சரியில்லை. ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதியும் பத்மாவும் சீனுவுக்கு நல்லா ஏற்றி விடுறாங்க. உன் பொண்டாட்டிக்கு பாத்தியாடா, என்ன கை நீட்டி பேசுறா, விட்டா என்ன அரைஞ்சே போடுவா போல இருக்கு அப்படின்னு தூண்டி விடுறாங்க. சீனுவும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம துருவா மாயா ரூமுக்கு வராங்க. மாயா பார்த்ததும் சீனு வாவான்னு கூப்பிடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, விட்டா எங்க அம்மாலேயே அரைஞ்சிடுவா போல இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எங்க அம்மாவை கை நீட்டி பேசினியான்னு கேக்குறாங்க. சீனு, நான் எதுக்காக கை நீட்டி பேசினேன்னு நீ கேட்கவே இல்லையேங்கிறாங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. எங்க அம்மாவை மதிக்கல, மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், சரியா? எங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க மாயா கணத்துல. மாயாவும் அடியை வாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்காங்க. சீனு, என்ன நடந்ததுன்னு கூட நீ கேட்க மாட்டியாங்கிறாங்க. அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறாங்க. இதுக்கு மேல எங்க அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்கலைன்னா நம்ம நிச்சயதார்த்தம் நடக்காதுங்கிறாங்க. சீனு, ரெண்டு தரப்புலையும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்காமலா நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன், என்ன அடிப்பியான்னு கேக்குறாங்க. நீ என்ன அம்மா பிள்ளையாங்கிறாங்க. ஆமா, நான் அம்மா பிள்ளை தான். எங்க அம்மாவை கை நீட்டி பேசுறவ நாளைக்கு அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயங்கிறாங்க. நீ மறுபடியும் தப்பு தப்பா பேசுறீங்கிறாங்க. மாயா, பேசுறதெல்லாம் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க, நீ தான் மரியாதை இல்லாம நடந்துகிட்டேங்கிறாங்க. சீனு, சீனு, எங்க அம்மாவை பத்தி அவங்க தப்பு தப்பா பேசினாங்க, அதனால தான் நான் கேள்வி கேட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன்ட்டு போறாங்க. சீனு, நியாயம் என்ன நடந்ததுன்னே கேட்காம பேசுறிய சீனுங்கிறாங்க. இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசுனேன், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வேண்டியதா இருக்குங்கிறாங்க. சீனு, சீனு, இப்படியா முட்டாள்தனமா பேசுவேன்னு கேக்குறாங்க. ஆமா மாயா, நான் பேசுறதெல்லாம் முட்டாள்தனம், நீ பேசுறது மட்டும்தான் நியாயம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சீனு மறுபடியும் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசாதீங்கிறாங்க மாயா. என்னை பார்த்து அவனுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சீனு, சீனு, நான் சொல்றது எல்லாம் ஏன் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறேன்னு கேட்குறாங்க மாயா. ஆமாம் மாயா, உனக்கு என்னை பார்க்கும்போது தப்பானவனா தான் தெரியும், என்னோட நிலைமையில இருந்து பார்த்தீங்கன்னா தான் உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு ஏதோ பேசுறாங்க. சீனு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவெடுக்காத சீனு, நான் சொல்றத சொல்ல வந்ததை கேளுங்கிறாங்க. நீ சொல்ல வந்ததை நான் எதுக்கடி கேட்கணும், அப்படியெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. தப்பு என் பேர்ல இல்லை, உங்க அம்மா பேர்ல தாங்கிறாங்க மாயா. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நீ நினைச்சினா நீயே முடிவு பண்ணிக்கோ, என்கிட்ட கேட்க வேண்டாங்கிறாங்க மாயா. இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேங்கிறாங்க. சீனு, அடைச்சி உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பாரு, என்னோட தப்பு தாங்கிறாங்க மாயா. ஓ அப்படியா, சரி, வேணும்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்கிறாங்க. டேய், நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத, முடிஞ்சா நிறுத்தி பாருங்கிறாங்க மாயா. சீனு தனியா நின்று மாயா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. முடிஞ்ச நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி பாருங்கிறாங்க. சீனு குழப்பத்தோடவும் மாயா மேல கோவத்தோடவும் அப்படி தனியா நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல சான்ஸ், வாங்க அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதி சாரும் 3 பேருமா சேர்ந்து சீனு கிட்ட போய் பேசுறாங்க. வாங்கடி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், சீனுவோட மனசை மாத்துறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் போறாங்க. சீனு, ஏப்பா இவ்வளவு சோகமா இருக்கே, நாளைக்கு காலையில உனக்கு நிச்சயதார்த்தம், சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அந்த ஓடுகாலி பெத்த பொண்ணு தான் உனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன், சரி அவளையே கட்டிக்கணும் நானும் சம்மதிச்சேன். ஆனா அவளை என்ன வேலை பார்க்கற தெரியுமாப்பா? எனக்கு அவ மரியாதை கொடுக்கறது இல்ல, விட்டா என்னையே அரைஞ்சிடுவா போல இருக்கு, அந்த அளவுக்கு அதிகாரத்தோட இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காதேன்னு எனக்கு கவலையா தம்பா இருக்கு. ஆனா அவளை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காதேன்னு நான் ஒரு வேதனையில இருந்துட்டு இருக்கேங்கிறாங்க பத்மா. பத்மா சொல்றது எல்லாமே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நான் என்ன பண்ணட்டோன்னு சீனு கேக்குறாங்க. அப்படி வாடா சாமி வலிக்கி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பத்மா சொல்றாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும்பா. நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் போட சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நீ சாரு கையில அந்த மோதிரத்தை போட்டு என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்ப்பா. திரும்பவும் ஏன் இப்படி பண்ணினேன்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சாரு தான் என்னோட வாழ்க்கை துணைவி, அவ தான் எனக்கு ஏத்த மனைவி, அவ கூட தான் நான் வாழ போறேன்னு சொல்லிடு. மாயா ஒரு அடங்கா பிடாரி. அது மட்டும் இல்லாம ஓடுகாலி பெத்த புள்ள, அவளுக்கு ஓடுகாலி புத்தி தானே இருக்கும். அவன் உன் வாழ்க்கைக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி செட் ஆக மாட்டாப்பா. யார் என்ன கேட்டாலும் மிச்சத்தையெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாத. சாரு கையில மோதிரத்தை மாட்டி அவ கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு எல்லாரும் முன்னாடியும் உறுதியா சொல்லிடு. உன் மாமாவே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. உனக்கு ஏத்த ஜோடி சாருதம்பா. சாரு கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா வாழப்பாரு அப்படின்னு பத்மா ஐடியா கொடுக்குறாங்க. சீனவும் ஆமா, சாரு தான் கரெக்டான பொண்ணு, நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையை பூம மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருப்பா. இந்த மாயா அடங்க அப்படிடாரி, நம்ம கேட்டதுக்கும் பேசுறதுக்கும் எதுக்கு எடுத்தாலும் அவ தான் சரி, அவ சொல்றது தான் சரி அப்படின்னு பிடிவாதமா இருக்கா. இவ நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு முட்டாள்தனமா சீனு முடிவெடுத்துக்கிறாங்க. சீனுவோட மன மாற்றத்தால அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்கிறது அப்ப தெரியல. என்ன நடக்க போகுதுங்கிறதை நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.